என்னுயிர் மக்களே, கருத்து சொன்ன பேசுகிறேன். என்றைக்குமே நம்ம தாய் குலத்தை, நம்ம அக்கா தங்கச்சியை, நம்ம அம்மாவை எல்லோரையும் நம்ம என்றைக்குமே போற்றி தெய்வம் போல் காலில் விழுந்து வணங்கினா நீ என்றைக்குமே கெட்டு போக மாட்டேன். இதான் உண்மை, இதுதான் சத்தியம். என்றைக்கும் எந்த நாடு பெண்களை மதிக்கலையோ அந்த நாடு கெட்டு போகும். எந்த வீடு பெண்களை மதிக்கலையோ அந்த வீடும் கெட்டு போகும். இது உண்மை. ஒரு 2-3 பொண்ணுக்குது. ஒரு பொண்ணை இதுக்கு கொடுக்குறோம். எங்கே கொடுக்குறோம்? பெங்களூர் கொடுக்குறோம், ஒன்று திருச்சியில் கொடுக்குறோம், ஒன்று இங்கே கொடுக்குறோம், சென்னையில் கூட அங்கே கொடுக்குறோம். ஆனால் அந்த அத்தை நீ எங்கடா கொடுறானா அந்த அத்தை நம்ம அப்படியே பொற்கொழுமா ஆய்க்கிறேன், பொற்கோயிலாக ஆய்க்கிறேன் பாரு சொல்லிட்டு போட்டு வாயுதுங்களே. இந்த பெண் இனத்துக்கு எப்படி அந்த உணர்வு வந்தது? அதே பையன் நம்ம சொத்து அமைக்கிட்டு அங்கேயே உட்காந்து அந்த ஊர்லேயே ஜெகடாசின்னு வாழ்ந்துக்கிறானே, இவன் இதுவா அது இதுவா? அதனால தெய்வம், பெண்கள்லாம் தெய்வம். நாங்கள்லாம் வயிற்றுல ஆச்சுன்னு அழுவோம். எங்கே கொடுத்தாலும் நீ எங்கன்னா விடு, வேட்டுக்கிறத்துல விடுவே. ஏய் வேட்டுறத கூடியா, அங்கே ஒரு கொட்டா போட்டு அங்கே ஒரு கூழ் காசு, அங்கே 4 பேருக்கு விருந்து வச்சுருப்பா பெண்கள். நம்ம பெண்கள் எத்தனை கிரத்தில் கொடு, எங்கே கொடுத்தாலும் போரு. அப்படியா போட பெண்கள் எங்கே எனக்கு விட்றா, நான் பார்த்துக்கிறேன் விட்றா அப்படின்னு. அப்படியா போட்ட தாய் உலகத்தை வந்து காலில் விழுந்து வணங்காத. அது ஒரு மாதிரியாக பார்த்து பேசிங்க. வாயில் வருது எனக்கு. ஸோ வேறு என்ன பண்ணுறது? அருந்தேமி ஆகிட்டீங்க. திருட்டு தேவையில் போய் பேசிடலாம். ஆனால் பெண்கள் என்று தெய்வம் நினைக்கிறது தான் அந்த வீடு உருப்படும், உலகம் உருப்படும், எல்லாம் உருப்படும். தப்பாக எவன் நினைக்கிறானா அவன் கப்பா செத்து தான் செத்து சாவான். இது சத்தியம். இது இன்றைக்கி மட்டும் இல்லை, அன்றைக்கி நீட்டாக போய்ட்டு ஒரு கோவலம் போய்ட்டு நீட்டாக போய்ட்டு சண்டை போடுவேனா அந்த இதில் மதுரை போட்டு கண்ணிக்கு போட்டு செட்டு வீரங்கதா பொண்ணால வீட்டுக்காரன் போட்டு சண்டை போட்டால, ஆம்பளையா சண்டை போட்டான்.